ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், சமீபத்தில் வனிதா விஜயகுமார் அவர்கள், சர்ச்சைக்கே பேர் போன வனிதா விஜயகுமார் அவர்கள் கொஞ்ச நாளாக கண்டென்ட் கொடுக்காம இருந்தாங்க எல்லாருக்கும். ஆனால் இப்போ கண்டென்ட் அப்படின்ற பேரில் ஒரு மிகப்பெரிய படத்தையே கொடுத்துருக்காங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. அதனால அந்த படத்தை என்னால் விமர்சனம் பண்ண முடியல. ஏன்னா குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏபா அப்போ எல்லா படமும் நீ குடும்பத்தோட போய் பார்க்குறியா அப்படின்னா, நான் பார்க்கறதுக்கே சங்கோஜமாக இருக்குதுங்க. அந்த மாதிரியான விவகாரமான படமா பாருங்க, நான் விமர்சனம் பண்ணிட்டேன். அந்த படத்தை போய் நீங்கள் பாருங்க. ஸோ இந்த படத்தினால் எழுந்த சர்ச்சையை வைத்து நம்ம எல்லாருக்குமே கண்டென்ட் கிடச்சிருச்சு. கண்டென்ட்டை வந்து வாரி இறைச்சிட்டாங்க வனிதா அவர்கள். அது என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் தாண்டி, நான் வந்து இசையமைப்பாளர் இளையராஜா இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வீட்டுக்கு நான் மருமகளா போக வேண்டியவ, ஆனால் எனக்கே ஆப்புகிறார் அவரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாங்க. எதனால, என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்போ வனிதா அவர்கள் அந்த படம் ஒன்று நடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே தயாரிச்சு அவங்களே இயக்கி. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ராபர்ட் மாஸ்டர் இவங்களும் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் அப்படின்ற மாதிரி ஒரு காவிய படத்தை ஒன்று எடுத்தாங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் இட்டு, அந்த பாட்டு மட்டும் அடிக்கடி டிவியில் போடுறனால அந்த பாட்டை நான் பார்ப்பேன். ஆனால் படத்தை சத்தியமாக நான் டிவியில் போட்டும் பார்க்கல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விவகாரமான படம் அந்த படம். ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக அன்னைக்கு வனிதா அவர்கள் கையில் எடுத்த ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லை, 4வதாக நான் ராபர்ட் அவர்களை திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கை கோத்துக்கிட்டு ஜோடியாக எல்லா இடத்துலையும் பார்க்கு, பீச் அப்படின்ற மாதிரி சுற்ற ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த படம் ஓடலன்னு ராபர்ட் அவர்களை செருப்பாலேயே அடிச்சு துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த சேனல் எந்த மைக்கை கொண்டு போய் நீட்டினாலும் ராபர்ட் அவர்கள் என்ன சொன்னாரு, ஏங்க நான் ஒரு அப்பாவிங்க, என்ன அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணி நான் தான் வந்து என்னோட வருங்கால கணவர் அப்படின்ற மாதிரி என்ன வச்சு அந்த படத்தை ப்ரமோட் பண்ணாங்க. ஆனா செல்லுபடியாவில் சில்லற காசா போச்சு அந்த படம், அதனால என்ன கைட்டி விட்டாங்க, இப்போ வேற ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்குற மீடியாலெல்லாம் ராபர்ட் அவர்கள் கதறி எதிரி கூவி எழுதுனிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வனிதா அவர்கள் அடப்போடா நீ இல்லைனா வேற யாரு அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்தாங்க. அது ஒரு மறுபடியும் ஒரு தேவை வந்து விட்டது. என்ன தேவை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ராபர்ட்டை வச்சு படம் எடுக்கணுமே, ஏன்னா வேற ஹீரோ யாரும் சிக்க மாட்டாங்க இவங்க கிட்ட. அதனால ராபர்ட் அவர்களை வச்சு மறுபடியும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு பதிலாக 2 பேரும் கல்யாணம் பண்ணி போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிகை ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து சினிமாக்காரங்க பார்க்கும்போது ஏதோ ஒரு படத்தோட ப்ரமோஷன் பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் பப்ளிக் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஏன்னா வனிதா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம எதிர்பார்க்காத விஷயத்தை எதிர்பார்க்காத நேரத்தில் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆரம்பித்த படம் தான் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வனிதாவா அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு படம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தேட்டரில் போய் பார்த்துட்டு வந்தவங்க கிட்ட கேட்டால், ஐயோ நானே ரொம்ப கூச்ச சுபாவங்க, என்ன ரொம்ப கூச்சப்பட வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கில்மா சீன்லாம் படத்தில் இருக்கான். அதனால் போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்றவங்க 2-3 தடவை யோசிச்சுட்டு போய் பாருங்க அந்த படத்தை. ஸோ இப்பேற்பட்ட படத்தில் இளையராஜா, இசைஞானி இளையராஜாவா இப்படி சொல்லலாம்ல, இவர் வந்து இசையமைத்த ஒரு பாடலுங்க. அந்த பாடலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு கில்மா பாட்டு தான், ஆனால் ஒரு காமெடி படத்தில் வந்திருக்கும். ஸோ அது வந்து எந்த படத்தில் வந்தது, இந்த மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்ற ஒரு படத்தில் சிவராத்திரின்னு ஒரு பாட்டு வந்திருக்கும். இந்த பாட்டை சுட்டு இந்த படத்தில் வச்சுட்டாங்களாம் அம்மணி. ஸோ அதனால இளையராஜா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, ஒழுங்கு மரியாதையா அந்த பாட்டை அந்த படத்துல இருந்து தூக்கிடு, இல்லைனா எனக்கு ராயல்ட்டி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் போய் கேஸை போட்டிருக்காரு. இதை கேள்விப்பட்ட உடனே வனிதா அவர்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. அடடா, நம்ம இவர் வீட்டில் தானே வளர்ந்தோம், இவரோட ஒரு பொண்ணா வளர்ந்துமே, இவர் வீட்டுக்கு நம்ம மருமகளா போற மாதிரி இருந்துமே, எல்லாமே பேசி வச்சாங்க. ஆனால் என் கேரகம் நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்களோட பசங்களும் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அதனால என்னால் போக முடியல. ஸோ போக முடியலனா கூட ஒரு மருமகளாக தானே என்னை ட்ரீட் பண்ணணும், ஒரு மருமக கேட்டால் இப்படியா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இளையராஜா மனசில் என்ன ஓடிட்டு இருக்கோம், என் மருமக இப்படி ஒரு படமா நடிப்பா, அப்படி நடிச்சானா அவளை கொண்டு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டிங்கில் இருக்கிற என்கிட்டயே நீங்கள் ராயல்ட்டி கேட்டுட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம வனிதா அவர்கள் மைக்கு முன்னாடி மீடியா முன்னாடி கதறி அழுதார்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு, என்னது இளையராஜா வீட்டில் நீங்கள் மருமகளா, எப்படி என்ன கதை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அதுக்கான விடை தான் இந்த பதில், இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷனில் 4 நிமிஷம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன மேட்ரு, எப்படி வந்து வனிதா அவர்கள் இந்த மாதிரியான ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க, அதுக்கப்புறம் எதனால் இப்படி சொன்னாங்க அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. அது என்ன கதை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வந்து இளையராஜா அவர்களோட ஃபேமிலியும் நடிகர் விஜயகுமார், மஞ்சுளா அவர்களோட ஃபேமிலியும் வந்து எல்லா சினிமா நடிகர்களோட ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருப்பாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க அப்படின்றது சினிமாக்குள்ளே இருக்கிற பல பேருக்கும் தெரியும். ஸோ அதில் இளையராஜா அவர்களின் குடும்பமும் விதிவிலக்கல்ல. ஸோ இளையராஜா அவர்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் அவரின் மனைவி வந்து ஜீவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து முக்காவாசி சினிமா நடிகர்களோட ரொம்ப பாண்டிங்கில் இருப்பாங்க. அதுவும் அந்த காலகட்டத்தில் விஜயகுமார் மற்றும் மஞ்சுளா இவங்க முக்காவாசி நடிகர்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அடிக்கடி இளையராஜா அவர்களோட மனைவியை பார்க்கறதுக்கு மஞ்சுளா அவர்கள் அடிக்கடி வீட்டுக்கு போவாங்க. போகும்போது அவங்களோட பொண்ணுங்க தானே இதுங்களா, ஸோ இவங்களும் கூட சேர்ந்து போய் அங்கே இருக்கிற பசங்களோட ஜாலியாக விளையாடுறது, பொம்மையெல்லாம் வச்சுக்கின்னு அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்த யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா, பவதாரணி இவங்க கூடலாம் சேர்ந்து வளர்ந்த
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குடும்பம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு இது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவங்க வீட்டில் வந்து இந்த நவராத்திரி ஃபங்க்ஷன்லாம் நடக்குமா. அந்த நவராத்திரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது வனிதா அவர்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து இளையராஜா பசங்களை அப்பப்போ சைட் அடிக்கிறதும் உண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது எப்படி சைட் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த அலைப்பாயுதே படம் எல்லாரும் பார்த்துருவீங்களா, அதில் வந்து நம்ம மாதவன் வீட்டில் நவராத்திரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது நம்ம ஷாலினி அவர்கள் அப்பப்போ போய் ஓரக்கனால பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பாங்கல்ல. இந்த மாதிரியான வேலைகள்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைலாம் தெரியாது, கேட்கறதுக்கு கதை நல்லா இருந்தது அதனால சொல்கிறேன். ஸோ அந்த 2 பசங்க இருக்கிறாங்களே இளையராஜா அவர்களுக்கு, இதில் யாரை வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி கழிச்சு பார்த்தா இவங்களுக்கு 2 பசங்க தான் இருக்கிறாங்க இளையராஜா அவர்களுக்கு. ஒருத்தர் வந்து கார்த்திக் ராஜா, இன்னொருத்தர் யுவன் சங்கர் ராஜா. கார்த்திக் ராஜா அவர்களுக்கு ரொமான்ஸ் அப்படின்னா பெருசாக தெரியாது, ரொம்ப அடக்கொடக்கமாக இருப்பார் மனுஷன். இந்த பக்கம் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து ரொம்ப சுட்டியான பையன், அப்படியே ஜாலியாக இருப்பார், வெஸ்டர்ன் மியூசிக் தான். அவர் வந்து இளையராஜா அவர்களுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக ஆப்போசிட்டாக இருப்பார், ஏஆர் ரகுமானை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி இருப்பார். அதனால் அவரோட மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்கும். கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனலாக இளையராஜா மாதிரி போடுவார். அதனால் கார்த்திக் ராஜா அவர்களும் வனிதா அவர்களோட கம்பேர் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 வயசு பெரியவர். ஸோ அதனால் அவர் வந்து ஒரு அண்ணா ஸ்தானத்தில் தான் அந்த இடத்துல இருப்பார். அதனால் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் வனிதா அவர்களுக்கும் ஜஸ்ட் 1 வயசு தான் டிஃபரன்ஸு. இப்போ வந்து வனிதா அவர்களுக்கு 44 வயசு ஆகுதுன்னா, நம்ம கார்த்திக் ராஜாவா யார் அவர், யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு 45 வயசு. அதே மாதிரி 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் கல்யாணம் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் டிஃபரன்ஸில் தான். எப்படி சொல்கிறேன்னா, வனிதா அவர்களுக்கு முதல் கல்யாணம் கிட்டத்தட்ட 2000வது வருஷம் நடந்தது. அதே வருஷம் தான் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கு 2005வது வருஷம் தான் கல்யாணம் நடந்தது. ஒருவேளை இவங்க 2 பேர் கொஞ்சம் காதல் வயப்பட்டிருக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கவே முடியாது. ஏன்னா யுவன் சங்கர் ராஜா அவர் ரொம்ப ஜோவியலான ஒரு ஆள். அதனால் வனிதா அவர்களோட காதல் வலையில் அவர் உயரத்துக்கான வாய்ப்புகளே கிடையாது. இல்லைனா இதனால் வந்து அவங்க போய் ஆகாஷ் அவர்களை திருமணம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சின்ன ஊழல், அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ வீட்டில் கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அதாவது பல பேர் வீட்டில் பேசுவாங்க இல்லைங்களா, பொண்ணுங்க பையனும் வரப்போ இருந்தால் இவங்க 2 பேரும் நம்ம சேர்த்து வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவாங்களா. அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் போகிறது வந்து நம்ம வனிதா அவர்கள் அந்த காலகட்டத்தில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் யுவன் அவர்கள் மியூசிக்கில் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பார். ஆனால் இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் டாக்ஸ்லேயே போய் கல்யாணமாக ஆகிறதுக்கு கன்வெர்ட் ஆகும்போது யாரோ ஒரு பிளாக் ஷிப் வந்து பிரித்து விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அவன் அப்படின்றது நம்மளுக்கே தெரியாது. அவங்களும் அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பல. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் தேவைன்னா வனிதா அவர்கள் மறுபடியும் யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுத்து அந்த பூட்டையும் உடச்சிருவாங்க. பூட்டுனோன்னா ஞாபகம் வருது பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்களோட வீட்டு லாக்கர் சாவி இவங்ககிட்ட தான் கொடுப்பாங்களாம். அந்த லாக்கர் சாவி வச்சு நகையெல்லாம் எடுத்து கையில் கொடுக்குறதே இவங்க தானே. அந்த அளவுக்கு உள்ள அந்யோன்யமாக இருந்திருக்காங்க வனிதா. அப்படி இருந்தவங்களை ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, மாப்பிள்ளையை கொடுக்கல நீ அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது. அதில் நம்ம எந்த ஒரு விஷயமோ நம்ம எதுவும் பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை, அவசியம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ இது ஒரு புறம் போயிட்டு இருக்க, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பக்காவான பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு அவ்வளோதான். ஏன்னா வனிதா அவர்கள் நல்ல பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்களோட பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டை வந்து அவங்க விதவிதமாக மாற்றிப்பாங்க. அதனால் இவங்களோட இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற படம் இவங்க கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண படம். இவங்க கிட்ட கண்டென்ட் இல்லாதனால இந்த படம் வந்து முக்கால்வாசி அடல்ட் கண்டென்ட் ஆச்சு. இப்போ இளையராஜா விஷயம் மட்டும் இந்த படத்துக்கு வரலனா இந்த படம் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்னு ஆயிருக்கும். ஆனால் இளையராஜா மேட்ரு இதில் வந்ததுக்கு அப்புறமா தான் இப்போ இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆர்வம் காட்டுறாங்க. தியேட்டர்லேயும் போய் 3 நாள் ஓடுனதுக்கு அப்புறமா இந்த படம் கண்டிப்பாக ஓடிடி மற்றும் சேனலில் வந்து எப்படியாவது சேல்ஸ் ஆகி ஓரளவுக்கு லாபகரமான படமாக மாறிடும் இல்லையா. இந்த ஒரு லாபத்துக்கு இளையராஜா அவர்களே ரூட் போட்டு கொடுத்துட்டாரு, ரெட் கார்பெட் போட்டு விரிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா அவர்கள் பேசிக்கலி ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் வந்து நல்லா பண்ணுவாங்க. பப்ளிசிட்டி பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு கண்டென்ட் கிடைச்சாலும் அதை மிகப்பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ணி இவங்க ப்ரமோட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த வகையில் இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்க, யாரை கோத்து விட்டு நம்ம இந்த படத்தை வந்து வேற லெவலில் ஆக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்திருக்கு. ஏன்னா சமீப காலமாக இளையராஜா அவர்கள் அவரோட சொந்த பாடல்களை ஏதாவது படத்தில் யூஸ் பண்ணாங்கன்னா ராயல்ட்டி கேட்டு அவர் கோர்ட்டில் கேஸ் போடுறது வழக்கமாக போச்சு. யார் என்ன ஏது அப்படின்ற பாரபட்சமே கிடையாது. இவரு கூட ரொம்ப நெருங்கிய நட்பில் இருந்த எஸ்பிபி அவர்களே அவரோட பாட்டை ஏதோ ஒரு மேடையில் பாடினதுக்கு இவர் கோர்ட்டில் கேஸ் போட்டார். அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கர சுயநலம் ஆயிட்டார் நம்ம இளையராஜா அவர்கள், காசுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால நம்மளுக்கு தெரியல, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், எதனால் இளையராஜா அவர்கள் ராயல்ட்டி விஷயத்தில் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன்பா இசை மட்டும் தாங்க நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் அதை ப்ரொடியூசர் வாங்கிட்டார்ல, அவர் தானே நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும், நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. அது என்னன்றதை இதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் வனிதா மேட்டரை மட்டும் நம்ம பேசிடுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சமீப காலத்தில் வனிதா அவர்கள் பார்க்கும்போது இளையராஜா அவர்கள்கிட்ட போய் உங்கள் சைட்லேருந்து ஒரே ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு ஓகே சொன்னதாகவும், ஆனால் எழுத்துப்பூர்வமாக எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ஜாலியாக எடுத்துகிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இந்த பாட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உண்மையாகவே இளையராஜா சைடில் விசாரித்து பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்து நின்னாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, பாட்டை யூஸ் பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கேட்கவும் இல்லை, நானும் யூஸ் பண்ணிக்கணும்னு ஓரலாக சொன்னதும் கிடையாது அப்படின்ற மாதிரி இளையராஜா தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ என்னது எப்படியோ எது எப்படியோ இளையராஜா அவர்கள் சொன்னாரோ இல்லையோ இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக இளையராஜா அவர்கள் இந்த ஸ்டெப்பை எடுப்பார் அப்படின்றது வனிதா அவர்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் இவங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, இளையராஜா அவர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு கோரிக்கை என்ன வச்சிருக்காருன்னா,
ஒன்று அந்த பாட்டை ரிமூவ் பண்ணு, இல்லைனா எனக்கு ராயல்ட்டி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பிரச்சனையை அடுத்த 3 நாள் இல்லை ஒரு வாரம் கடத்திக்கிட்டு போனால் இந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கலெக்ஷனை வந்துடும். வித்தின் வீக்கில் படம் வந்து தேட்டர்லையும் ஃபுல் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓடிடிலையும் வித்துடலாம், சேனல்ஸ்லையும் வித்துடலாம். ஸோ பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அந்த பாட்டை நீங்கள் ஓடிடிக்கு போனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, அது வாங்குறவனோட தலைவலி, என்னோட தலைவலி கிடையாதுன்னு வனிதா அவர்கள் கூலாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ இதிலிருந்து வனிதா அவர்களோட பிஸ்னஸ் ட்ரிக் என்ன அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாகவும் அவங்க யூஸ் பண்ணலாம். அது என்னன்றதை காலப்போக்கில் நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ இதை பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அவங்க படுற கஷ்டமாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸுகளை அனுபவிச்சு தான் வெளில வந்திருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தேட்டரை பிடிச்சி ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றது சாதாரண மேட்டரே கிடையாது. இருந்தாலும் பண்ணிட்டோம், பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கஷ்டமாகவும் இருக்கலாம். எது எப்படியோ இந்த 2 காரணம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 2 காரணத்தில் ஏதாவது ஒரு காரணமாக தான் இருக்கும். எதுவாக இருக்கும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இளையராஜா செய்தது சரியா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இல்லை வனிதா அவர்கள் செய்தது சரியா தப்பா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம எல்லாத்தையும் வந்து விவாதிப்போம். சினிமாவில் இந்த மாதிரி நடக்கிறதே நம்ம விவாதிக்கிறதுக்கு தான் நண்பர்களே. இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு சினிமா சீக்ரெட்ஸையும் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.